Hello everyone. OnePlus அறிமுகப்படுத்த போற பவர்ஃபுல்லான மிட் ரேஞ்ச் 5G ஃபோனான OnePlus NORDோட லீக் ஆன இல்ல OnePlus அபிஷியலா ரிலீஸ் பண்ண எல்லா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பத்தியும் அண்ட் என்ன விலைக்கு சேல் பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் அது கூடவே OnePlus NORD Liteன்னு அதை விட விலை கம்மியா ஒரு ஃபோன் வரப்போகுதா அப்படிங்கறதையும் இந்த OnePlusஓட AR இன்வெர்ட்டியா அன்பாக்ஸ் பண்ணியும் இந்த வீடியோல பார்ப்போம். நான் சாம், நீங்க பார்த்துருக்குது TECHiE Sam. Let's explore the OnePlus NORD. ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் மட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்த OnePlus மிட் ரேஞ்சில் ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணுறதையும் அதோட பேர் OnePlus 8 Lite இல்லை OnePlus Z இருக்கும் அப்படின்னு பல ரூமர்ஸ் இருந்துச்சு. பட் அதோட பேர் OnePlus NORD அப்படின்னு அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த OnePlus NORDக்காக பல ப்ரோட்டோடைப் ட்ரை பண்ணதாகவும் அதில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன OnePlus 8 மாதிரியே இருக்கிற ஒரு டிசைனை ஃபைனலைஸ் பண்ணதாகவும் அதோட கோஃபவுண்டரான கால்பை சொல்லியிருக்காரு. ஸோ இதோட டிசைனை பார்க்குறப்போ பேக்கில் கவுடான டிசைன் இருக்கிற மாதிரியான OnePlus 8 ஒத்து போகிற மாதிரியான வெர்டிகல் கேமரா செட்டப்பும் ஃப்ரண்ட்ல டியூயல் பஞ்ச் ஹோல் இருக்கிற மாதிரியான டிசைன் வச்சிருக்காங்க. பேக்ல பிசிக்கல் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் எதுவும் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்ல இது AMOLED டிஸ்பிளே கூடவே இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரா இருக்கும். OnePlusஓட ஃபியூச்சரான அலர்ட் ஸ்லைடரும் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வேணும்னு கேட்டாலும் கேட்காட்டியும் லேட்டஸ்டா வர OnePlus ஃபோன்ல இருக்கிற மாதிரியே இந்த OnePlus NORDலையும் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்றதுக்கான 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. இந்த OnePlus NORDோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இது OnePlus 8ல இருக்கிற மாதிரி Snapdragon 865 இல்லை வயர்லெஸ் சார்ஜிங் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸ்டில் இந்த ஃபோனில் Snapdragon 765G யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G சிப்செட். இது கூடவே இதோட பேஸ் வேரியன்ட் மெமரின்னு பார்க்கும்போது 8GB RAM அண்ட் 128GB இன்டெல் மெமரி, 6.4 inch AMOLED டிஸ்பிளே. இது ஒரு ஃபுல் HD ரெசல்யூஷன் இருக்கிற டிஸ்பிளே கூடவே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. பேட்டரின்னு பார்க்கும்போது 4115 mAh பேட்டரி வித் 30 watts ஃபாஸ்ட் சார்ஜிங், அதை OnePlus வார்ப் சார்ஜ்னு சொல்கிறாங்க. இந்த கேமராவோட குவாலிட்டி OnePlus ஃப்ளாக்ஷிப்போட கேமரா அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத கமிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த பிரைமரி சென்சார் 48 MP சோனி IMX586 யூஸ் பண்ணிக்கிறாங்க. கூடவே 8 MP அல்ட்ரா வைட் கேமரா, 5 MP டெப்த் சென்சார் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சார் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டியூவல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட பிரைமரி சென்சார் 32 MP கூடவே 8 MP அல்ட்ரா வைட் சென்சாரும் இருக்குது. இதை வச்சு 105 டிகிரி அல்ட்ரா வைட் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். இந்த டியூவல் செல்ஃபி கேமரா இருக்கிறதுனால போர்ட்ரேட் மோடில் எட்ஜ் டிடெக்ஷன் இனிமேல் பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் மட்டுமே கிடைக்கிற OIS, அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த ஃபோனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த OIS மூலமாக நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கும்போது கை ஷேக்கி ஆனால் அந்த ஷேக்கினஸ் அண்ட் பிளேரி இமேஜை கண்ட்ரோல் பண்ணும் இந்த OIS. அடுத்ததாக ப்ரைஸிங் அண்ட் அவைலபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் $500 கம்மியான ஒரு ஃபோன் அப்படிங்கிறத OnePlus ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஸோ அதோட $500 இந்தியன் ப்ரைஸை கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 37,500 வருது. ரீசெண்டாக OnePlus ஃபோனே அமேசானில் 36,000 தான் சேல் பண்ணுறாங்க. கூடவே Snapdragon 765ல லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண Vivo X50 Proவோட விலை 50,000. பட் அந்த ஃபோனில் கிம்பிள் கேமரா அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி எல்லாம் இருக்குது. இந்த $500 அப்படிங்கிற ப்ரைஸிங்குமே யூரோப் அண்ட் US மார்க்கெட்டுக்கான ப்ரைஸிங். ஆல்ரெடி அவங்க 500 கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த ஃபோன் அங்கேயும் $400 ரேஞ்சில் ரிலீஸ் இருக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த நாடுக்கு OnePlus ஃப்ளாக்ஷிப் ஃபோனை விட எக்கச்சக்கமான ஹைப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரமோஷன்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்கும்போது இதோட ரீச்சை அதிகமாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க OnePlusங்கிறது தெரியுது. ஸோ இதோட ப்ரைஸிங்கும் 25,000 இல்லை அதுக்கு கம்மியாக இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபோன் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு காம்படிட்டிவான ஃபோனாக இருக்கும். கூடவே ஒரு பெஸ்ட் பையிங் ஆப்ஷனாகவும் இருக்கும். இது கூடவே OnePlus NORD Liteன்னு ஒரு ஃபோன் வரப்போகிறதாவும் ஒரு ரூமர் இருக்குது. அதோட ப்ராசஸரும் Snapdragon 690G 5G கேப்பபிலிட்டி இருக்கிற ப்ராசஸர். இன்டெல் மெமரின்னு பார்க்கும்போது 128GB அண்ட் 6GB RAM உள்ளதாகவும் IPS டிஸ்பிளேவோட வரும்னு ஒரு ரூமர் இருக்குது. பட் இதை பற்றி OnePlus எந்த ஹிண்ட்டும் கொடுக்கல. இந்த OnePlus NORD சீரீஸு கீழே இன்னும் ஃபியூச்சரில் பல ஃபோன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அந்த லைனப்பில் கூட இந்த ஃபோன் வரலாம். ஸோ இதுக்கப்புறமா இந்த ஏர் இன்வைட்டியை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இது பார்க்குறக்கு ஒரு நீட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ள இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக இந்த கார்போர்டை வச்சு நம்ம ஒரு இது ஃபோன் மாதிரியே ஏஆரில் பார்க்க முடியும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி இதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏர் இன்வைட்டியை இப்படி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணுற போதே ரொம்ப நீட்டாக பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க OnePlus. ஸோ இதில் இருக்கிற இந்த போர்டை எடுத்துக்கங்க. இதில் ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலில் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு லிங்க் வரும். இதில் அந்த லிங்க் மூலமாக போகும்போது உங்கள் ஃபோனோட கேமராவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கேட்கும். இங்கே அலோவ் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த கார்போர்டை கையில் ஹோல்ட் பண்ணுங்கள். அந்த அளவு வர மாதிரி நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கும் போதே இந்த இடம் ஃபோன் மாதிரி மாறும்.
ஸோ இதில் நீங்களே பார்க்கலாம், நாங்கள் கார்போர்டை கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். நான் ஃபோனில் பார்க்குறப்போ அந்த கார்போர்டு இருக்கிற இடம் ஃபோன் மாதிரி தெரியுது அண்ட் லான்ச் பண்ணுறதுக்கான டைமும் காட்டுது. நீங்கள் கையில் திருப்புறப்போ திரும்பும். ஸோ ஒன்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃபுல்லாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஒரு ஃபோன் கையில் வச்சுக்கிறப்ப எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் இந்த ஏரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். இந்த OnePlus Nord ஜூலை 21 7:30 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஒரு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் லியாட்லி லான்ச்னு OnePlus சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த OnePlus Nordோட மிட் ரேஞ்ச் ஹை அண்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக ஃபோன் வாங்க போகிறாங்க, இல்லை இந்த OnePlus Nord பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள்ட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாலுமே யூஸ்ஃபுல்லாக அந்த பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். பாய்.